சென்னையில் இயங்கி வருகின்ற 32, 33 எண் கொண்ட ரோட்டரி கிளப்பும் நம்முடைய தமிழக அரசினுடைய யோகா மற்றும் இயற்கை மருத்துவ கல்லூரி மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அரும்பாக்கம் கல்லூரி, அதுபோல் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ அறிவியல் மையம் செங்கல்பட்டு, இவர்கள் இணைந்து நம்முடைய ஹோமியோபதி, அதாவது இயற்கை வைத்தியத்துக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு செய்து என்னை அழைத்ததின் பேரில் நான் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டதை நான் பெருமையாக எண்ணுகின்றேன். மிகச்சிறப்பாக ரொட்டேரியன் எப்போதுமே நம்முடைய சொட்டு மருந்துன்னு சொல்லுவாங்களே, போலியோ ஒழிப்புக்கு மருந்து கொடுக்கறதுலேருந்து அவங்களுடைய பங்களிப்பு நிறைய இருக்கு. அவர்கள் இந்த இயற்கை வைத்தியத்துக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக, அதுவும் உலகளவில் இந்த நிகழ்வு செல்ல வேண்டும் என்பதற்காக நோவா என்ற அமைப்பின் மூலம் உலக ரெக்கார்டாக ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நடந்து முடிந்த எலெக்ஷனை பற்றி அது மகாராஷ்டிராலையும் ஜார்க்கண்ட்லையும் தான் போய் கேட்கணும். தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்கலையே. இப்போ தேர்தல் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தல் முடிச்சு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு அங்கீகாரம் வழங்கும் வண்ணமாக நன்றி கடனாக மக்கள் வாக்களித்து 39 தொகுதிகளும் வெற்றி பெற வைத்திருக்கின்றார்கள். நன்றி. பிரியங்கா காந்தி வெற்றி பெற்றது ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். சார், முதலமைச்சரும் சரி தமிழக அமைச்சர்களும் சரி பேசும்போது நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிரானவர்கள், நீட் தேர்வு வழிமுறைகளே தவறுங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டேட்டில் பேசும்போது நீட் தேர்வுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல, நீட் தேர்வு நடத்தக்கூடிய அந்த ஏஜென்சி தான் தவறான வழிமுறைகளை பின்பற்றுறாங்க, தனியார் அமைப்புகள்கிட்ட கொடுத்தா கூட அந்த நீட் தேர்வில் நல்ல முறையில் நடத்துவாங்கன்னு பேசியிருக்காங்க. இது வேறு மாதிரியான கருத்துக்கள் இருக்கா உங்ககிட்டையும் அமைச்சர்கள் முதலமைச்சர் மத்தியில் வேறு மாதிரி கருத்து? அதாவது நாட்டில் ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துக்கு எதிர் கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர எதிரானவங்க கிடையாது. நாட்டில் நீட்டுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டு இப்போது ஆட்சியில் இருக்கின்ற ஒன்றிய அரசு, அந்த சட்டத்துக்கு எதிர்கருத்து நீட் தேவையில்லைங்கிறது எல்லோருடைய கருத்தும். அதில் முதல்வருக்கும் அதே கருத்து தான், அமைச்சர்களுக்கும் அதே கருத்து தான், இந்த அப்பாவுக்கும் அதே கருத்து தான், உங்களுக்கும் அதே கருத்து இருந்ததுன்னா, அரசியல் இல்லாமல் இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு உதவி செய்யறேன்னு நன்றியோடு நான் நினைப்பேன். உங்களையும் இதில் ஒன்றும் மாற்றுக்கிட்ட ஸ்டேட்மெண்ட்ல நான் தான் தெளிவுபடுத்திட்டேன். நீங்கள் தனியார்ட்ட வேணா கொடுங்க அப்படின்னீங்க. இப்போ ஒரு தனியார் முகமை தான் நடத்துது. அது தம்பிக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்ல தம்பி, நான் சொல்றதை கேளுங்க. மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிறது பொதுத்துறை, அரசு துறை. அதே மாதிரி தான் தமிழ்நாடும் ஒரு அரசு நடத்துறதுக்கும் ஒரு தனியாரிடம் ஒரு அமைப்பை கொடுத்து நீங்க நடத்துங்கிறதுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. பேரு தேசிய தேர்வு முகமேண்டி நீங்க வச்சுக்கலாமே தவிர, நீங்களே சொல்லுங்க, உண்மையை பேசுவோம். அதானே, அப்பாவும் உண்மையை தான் பேசுவேன், நீங்களும் உண்மை சொல்லுங்க. உண்மை இல்லாம ஏதோ ஒரு வார்த்தையை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீட் தேர்வு இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை அழிக்கக்கூடியது நீட். அது யார் காலத்தில் எங்க அதுக்குள்ள நான் போகல. நீட்டு தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா? தேவையில்லை. அது 11, 12 வரை படிச்சுட்டு அந்த பிள்ளைகள் மதிப்பெண் அடிப்படையில் கொடுத்தா அது நியாயம். 11, 12 படிக்கிற தமிழ்நாட்டு பிள்ளைகளை எங்க அனுப்பியிருக்காங்க நீங்க பார்த்து சொல்லுங்க தம்பி. நாட்டில் உண்மையை சொல்லுங்க. எல்லாருமே பல லட்சம் கொடுத்து பயிற்சி மையத்துக்கு போறாங்க. அந்த வசதி இல்லாத ஏழை பிள்ளைகளுக்கு இந்த இருக்க கட்டமைப்பு, இந்த சட்டம் மாறும் வர நாங்களும் கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் அரசும் அவங்களுக்கு என்ன செய்யுது, பயிற்சி கொடுக்கு சாமானியர்களுக்கு. இது போக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 7.5% சாமானிய ஏழை எளிய மக்கள் அரசு உதவி பெறும் பள்ளியில் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறோம். அதனால் நான் ஒரு கருத்தை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். நீங்க இந்தியாவினுடைய 4வது தூண் நீங்க தான். இந்த நீட்டு ஒவ்வொருத்தருடைய மனசாட்சியும் தொட்டு சொல்லுங்க, தேவையா தேவையில்லையா? அது தேவையில்லைங்கிறனால தான் இந்த அரசும் இப்போது இருக்கின்ற துணை முதல்வரும் பல கோடி கையெழுத்தை வாங்கி ஒன்றிய அரசை திரும்ப பார்க்க சொல்றோம். சட்டம் இருக்கிற வரை அது கூட தான் என்ன செய்யணும், எல்லாரும் டிராவல் பண்ணணும். சட்டம் கல்விக்கு எதிரானது, சாமானிய மக்களுக்கு எதிரானது. அது ஒட்டுமொத்த தமிழக கல்வி கட்டமைப்பை அளிக்கிறது.
இன்னொன்னு கேட்டீங்களே தம்பி, இதை ஒண்ணு கேட்கலாம்ல தம்பி. கல்விக்கு கொடுக்கக்கூடிய சர்வ சிக்ஷா அபியான் முன்னால இருந்து SSC, இப்ப அந்த பேரை மாத்திருப்பாங்க. அந்த பணம் தரதுல ஏன் தம்பி நம்ம கொடுக்க வரி பணத்துல தானே வருது, அதை தாங்கன்னு சொல்லி நீங்க அவ்வளவு மீடியாவும் கேட்கணும்ல தம்பி. இந்தியாவுக்கே நிதி அமைச்சர் நம்ம நாட்டில் தான் இருக்காங்க. அந்த அம்மாட்ட நீட்டி தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு நாளும் கொடுக்கத ஏன் நீங்க நெருக்கடி பண்றீங்க? தமிழ்நாட்டுக்கு விரோதமா இருக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்கள் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? 40,000க்கு மேற்பட்ட ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் எப்படி கொடுக்க முடியும்? அப்ப ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருந்த பணத்தை கூட நான் சொன்னதை கேட்டாதான் தருவேங்கிறது டிமாண்ட் பண்றது டெமோக்ரசி கண்ட்ரில நியாயமாண்டி நீங்க பத்திரிகையாளர் தான் கேட்கணும். இது நியாயமா? இப்படிப்பட்ட ஒரு போக்கு சரியா இருக்குமா? ஒரு ஒன்றிய அரசு, மாநில அரசு, we are இந்தியன், நம்ம எல்லாருமே இந்தியா, மாநில அரசு தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய பணத்தை ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்கணும்ல. வெள்ளத்துக்கு தரல, புயலுக்கு தரல, அதை தாண்டி ரெகுலரா நடந்துகிட்டு இருக்க கல்விக்கே தரலனாலும் நீங்க அந்த அம்மாவை கூப்பிட்டு கேளுங்க, தப்பு இல்லை. நம்ம தமிழ்நாட்டு அம்மா தானே நிதி அமைச்சரா இருக்காங்க, பெருமை நமக்கு. அந்த பணத்தை வாங்கிட்டாங்க எல்லாருமா சேர்ந்து. நன்றி.